சூப்பரான ஒரு கறி வறுவல் வச்சுருக்கோம். என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா, இது முயல் கறியில் இந்த வறுவல் செஞ்சுருக்கோம். இந்த முயல் கறி வறுவல் எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள், நம்ம சிக்கன் செய்கிற மாதிரியே தான். ஆனால் சிக்கனை விட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் கிடைச்சா, முயல் கிடச்சிது அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்துக்குள்ளார செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கறி எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா முயல் கறி. முயல் கறியில் இன்றைக்கி நம்ம ஒரு வறுவல், அதாவது ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி வைக்காமல் லைட்டாக கிரேவியோடு அது சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கும் வச்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரே இதில் வர்ற மாதிரி உள்ளது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். முயல் கறி சூப்பராக பாருங்கள், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சிக்கனை விட சாஃப்டாக இருக்கும். இது சிக்கன் செய்கிற அதே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது இப்போக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒன்று ஒன்றா தாளிக்கிறப்ப வேறு என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சட்டி வச்சு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு என்னென்ன தாளிக்கிறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. என்னென்ன தாளிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசி, கொஞ்சம் சோம்பு. நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டை, கிராம்பு இதெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்க, வதங்கிருக்கு. அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெட்டி வச்சதையும் இதில் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இதையும் போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருவோம். நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா தக்காளி இதிலேயே மசியட்டும். அப்போ தான் அதில் இந்த புளிப்பு டேஸ்ட் நல்லா இறங்கும். அது வதங்கிறதுக்குள்ளார மல்லி, புதினாவெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மண் இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் குழம்பு இதில் போடுறதுனாலும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு போடுங்க. புதினாவையும் கழுவிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த கழுவி வச்ச புதினா மல்லியை இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாம் சேர்ந்து அரைச்சது. அது உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா இதில் கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்து இதில் கறியை எடுத்து நம்ம இந்த எண்ணெயிலேயே ஒரு பெரட்டிக்கலாம். கழுவி வச்ச கறியை இதில் போட்டு ஒரு பெரட்டு விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். நம்ம சிக்கனுக்கு எப்படி கம்மியாக வறுவலுக்கெல்லாம் தண்ணி இது பண்ணுவோம், அந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சாலே வெந்துடும். இது சிக்கன் மாதிரி தான். ரொம்ப ஹார்டாக மட்டன் மாதிரி நம்ம நிறைய தண்ணி ஊற்றியோ இல்லை குக்கரில் வேக வச்சோ இப்படிலாம் பண்ணணும்னு தேவையில்லை.
இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரே ஒரு 2 பத்தைக்கு மட்டும் தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு வேணும்னாலும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் மிளகுத்தூள் தனியாக மேலே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதில் தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரை மட்டும் கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி நிறைய வேண்டாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். கடைசியாக நம்ம கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோன்னே மிளகுத்தூள் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரையே கழுவி ஒரு 1/2 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நிறைய வேணாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. தேங்காய் பேஸ்ட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. இது நான் வந்து அதாவது ரொம்ப ட்ரை வறுவலும் கிடையாது, ரொம்ப கிரேவி தண்ணியாகவும் கிடையாது. அந்த மாதிரி செய்ய போகிறதுனால கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்து தண்ணி சுண்டி வரும். அப்போ பார்ப்போம். நம்ம 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணி சுண்டி நல்லா வந்திருக்கு. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, ஏன்னா தண்ணி விடும். நம்ம சிக்கன் மாதிரியே இதுவும் தண்ணி விடும். அதனால் தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, அப்புறம் ஹார்டாக போயிடும். இப்போ இதில் கொஞ்சம் மேலே மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு நான் இந்த ட்ரையோடையே இருக்கட்டுங்கிறதுனால இப்படியே இதோட இருக்கட்டுங்கிறதுனால இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும், இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள தண்ணி ஸ்டேஜில் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டேஜ் பார்த்து நிப்பாட்டிக்கிங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கிறப்ப சப்போஸ் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான முயல் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகுத்தூள் மேலே போட்டதுக்காக மட்டும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படி இருக்கட்டும். வந்து அடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பரான முயல் கறி ரெடி ஆகிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக பாருங்கள், வாசம் ஓப்பன் பண்ணோன்னே நல்ல வாசம் வருது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். இதோட அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு மேலே ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 2 நிமிஷம் விட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். நான் இதோடு இருக்கட்டுங்கிறதுனால அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் சூப்பரான முயல் கறி வறுவல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.